சுத்துனீங்கல்ல இப்ப ஒரு சூடத்தை நடுங்கையில வைங்க வச்சு சரி விட்டு போயிட்டு பெருங்கையில சுத்திட்டீங்க மனசார சுத்திட்டீங்க. மனசால அப்படியே என் மனசு மட்டும் இல்ல பாக்குற எல்லாரோட மனசால சுத்திட்டேன். சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் இந்த காம்பினேஷன் நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கு மீட் பண்ணீங்க சார்? தினம் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். 20 வருஷமா மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பா ஆமா, உண்மையை சொல்ல போனால் முதல்ல அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் கால் அடிபட்டுருந்துச்சு. கால் அடிபட்டுருந்துச்சு. என்னென்ன அடிபட்ட போது நடிக்க கூப்பிடுறீங்க அப்படின்னு. அப்போ தான் நாங்கள் உட்காந்து பேசி முடிவு பண்ணி அது வந்து வின்னர். ஆமாம், நான் சொல்ல கிரியிலேருந்து வரேன். கிரி வின்னர் தானே ஃபர்ஸ்ட்? கிரி தானே முதல் படம்? இல்லை, வின்னர். ஆமாம், அப்புறம் ப்ரொடக்ஷனில் தான் கிரி. அப்படியா? கிரி நம்ம பேனரில் பண்ணது. ஆமாம், நம்ம சொந்த பேனரில் அண்ணே கிரி பேனரில். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கால் அடிபட்டுருந்துச்சு. என்னென்ன அடிபட்ட போது கூப்பிடுறீங்க அப்படின்னாரு. விடுங்க, நான் அடிபட்டதே ஒரு சீனா வச்சு பிளான் பண்ணுவோன்னு ஆரம்பிச்சது தான் வின்னர். ஒரிஜினலா அடிபட்டுருந்துச்சு அப்போ அந்த சீன். ஆமாம். அது மானசன் சரத்குமார் சார் இருக்கார்ல, அவர் படத்தில் ஒரு 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 பள்ளத்தில் வந்து குதிக்கிற மாதிரி சாட்டு. அது நானே புள்ள போய் குச்சோன்னா ஒரு பாறையில் அடிபட்டு காலில் ஏர் கிராக் ஆச்சு. அந்த வலி இன்னும் இருக்குது. ஆமாம், அதுக்கு அந்த வலியோடு அப்படியே உள்ள பேண்டேஜ் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வருஷமாக இருக்கும்போது நம்மளுக்கு இப்போ இந்த படம் வர ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னால் அந்த இது சுந்தரா டிராவல்ஸு, அப்புறம் அந்த தவசி இதெல்லாம் நடிச்சுக்கிட்டு போது 3வது படம் இந்த படம் வின்னர் வந்து ட்ரூலி இட் வாஸ் a winner. இன்னைக்கு வரைக்குமே அந்த சார். ஆனால் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு சீன் பார்க்குவோம் அந்த டைலாக் ஒரு பிக்சர் வந்துட்டு பேச முடியுமானா அந்த டைலாக்ஸே வந்துட்டு நாங்களே அந்த டோன்லேயே சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடியே வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு ஒர்க் இருக்கும்ல. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்கும் எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. எப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே கன்வெர்ட் ஆகுமா இல்லை என்ன ஆகும் சார்? ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் இருக்கிறது 20% தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உட்காந்து கதை பேசுவோம். நான் அப்புறம் வெங்கட் என் கூட இருக்கார், ரைட்டர் அவர் இருக்கார், கதை பேசுவோம். ஸோ பேசி முடிச்சதுக்கு இது வந்து ரஃப் டிராஃப்ட், அது லைன் ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு ஐடியா பண்ணிட்டு அப்புறம் வடிவேலனும் அவங்க நம்ம வெங்கட்லாம் மீட் பண்ணுவாங்க. அது அடுத்த வருஷன் வரும். இது வந்து 50% வருமா? ஆமாம், இப்போ 20% 25% 50% ஆகும். மீதி 50% பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து டெவலப் ஆகும். அது வந்து ஒரு இனிமையான பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது இவர் லொக்கேஷனை பார்த்தோன்னே வந்துடும்.